எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் தமிழ் மீடியா முன்னாடி ஒரு சக்ஸஸ் மீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். ரொம்ப நாளாக தெலுங்கு மீடியா முன்னாடி தான் இவ்வளோ ரீசெண்டாக போயிட்டு இருந்திருக்கேன். அதில் பார்க்கும்போது 3 படங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடையது சக்ஸஸ் மீட்டு பண்ணியிருக்கோம் நாங்கள். அவங்களுடைய ரங்கஸ்தலம்லேருந்து அன்டே சுந்தரானுக்கு இந்த மாதிரி படங்களெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த படத்தில் மூலமாக தமிழ் ஆடியன்ஸுக்கும் மிக நெருக்கமான ப்ரொடியூசர்ஸ் ஆகியிருக்காங்க அப்படின்றது. அதை சாத்தியப்படுத்தின கீர்த்திக்கு என்னுடைய அன்பும் எப்போவுமே இருக்குது. Niket, I have to tell you that, somebody came and told me today, இந்த படத்தில் நீங்கள் அழகாக தெரிஞ்சீங்க அப்படின்னு. அதுக்கு முக்கியமான காரணம் நிக்கேத் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த கேரக்டர் கொடுக்குற ஒரு விஷயமும் இருக்குது. இந்த கேரக்டரில் நான் அழகாக இருக்கணும் அப்படின்றது கீர்த்தி டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்ற ஒரு டெசிஷன் எடுத்திருக்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லணும். ஐ வில் ட்ரான்ஸ்லேட் இட் டு யூ லேட்டர். பிகாஸ் அவங்களுடைய நான் இப்போ தான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கக்கிட்ட நான் சொன்னேன், ரங்கஸ்தலம்லேருந்து ஒரு சின்ன இழையோடைய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு ரெவல்யூஷனரி தாட்ஸ் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அன்டே சுந்தரம் கூட அதே மாதிரி இருந்தது அப்படின்றது. ஸோ கிரேட் ஒர்க். தட் வே நீங்கள் இந்த மாதிரியான சப்போர்ட் பண்ணும்போது இட் பிகம்ஸ் மச் மோர், இட் ரீச்சஸ் மோர் பீப்புள் அப்படின்றது நீங்கள் சாத்தியப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றது. அண்ட் டு கம் டு அவர் கீர்த்தி, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுக்கிறேன், இப்படி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு புது டைரக்டர் சொல்கிறது ரொம்ப ரேர். ரொம்ப சேஃபாக வரணும்னு நினைப்பாங்க. ஒரு கமர்ஷியலாக ஹிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி படங்கள் வேணால் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் அவ்வளோ தைரியமாக நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த தைரியத்துக்கு முக்கியமான காரணம் நான் நினைக்கிறேன் பிரதீப். அவர் அந்த தைரியத்தை கொடுத்தாரு. நீ வாப்பா, நீ இதெல்லாம் பேசணும்னு நினைக்கிறியா, நான் பாரு கொண்டு போய் சேர்க்குறேன் அப்படின்னு சொன்னது ரியலி குட். யூ டிட் அ ஃபென்டாஸ்டிக் ஜாப். இந்த படத்தில் நான் ப்ரொமோஷன்ஸுக்கு வர முடியல, அந்த நேரத்தில் என்னால் வர முடியல. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சிருந்த விஷயம் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அவர் நல்ல டைரக்டர், ஹீஸ் காட் அந்த ஸ்க்ரீன் பிளே சென்ஸ் அவ்வளோ இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆஸ் அன் ஆக்டர் நான் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஒரு ஷார்ட் ஒரு சீன் பண்ணிகிட்ருப்போம். அது நான் பேசிக்கிட்டே இருப்பேன், அவரும் பேசிக்கிட்டே பூனைக்கு பால் கொடுத்துட்டு அது பூனையை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அப்போ நான் ஒரு கத்துவேன், இது யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அது டிசைன் பண்ண விதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேசிக்கிட்டே போய் மியான்னு சொல்லி என்னை திரும்பி பார்ப்பார். தட் வாஸ் டோட்டலி ஹிஸ் ஐடியா. இப்போ அதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னுடைய டிசைன் அப்படின்றது எப்படி ஆடியன்ஸுக்கு போய் சேரப்போகுது அப்படின்றதுல ஒரு அவ்வளோ கிளாரிட்டி இருக்குது ஆஸ் அன் ஆக்டர். அந்த ஒரு சீனில் எனக்கு புரிஞ்சது, நீங்கள் ஃபுல் படத்தில் பண்ணியிருக்கிறது எல்லாமே நீங்கள் என்னென்ன மாதிரி அது டிசைன் பண்ணியிருப்பீங்கன்னு நான் யோசிக்க முடிஞ்சது என்னால். கிரேட் கோயிங் தட் இஸ். அண்ட் இந்த மாதிரியான ஒரு சப்ஜெக்டை ரொம்ப கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேஸஸ் இருக்கணும். அந்த பிடிச்சவங்க மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றது பிரதீப் ஒரு பக்கம் இருக்கும்போது, அடுத்தது எங்கள் மமிதா, திஸ் டியர் ஆக்டர், அவ்வளோ அவள் தூங்கிடுவாள் நடுவில். ஏன்னா அவ்வளோ டே அண்ட் நைட் அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கா. பட் படத்தில் பார்க்கும்போது யூ டிட் வாட் அ கன்சிஸ்டன்சி அண்ட் இட் வாஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். ஆக்சுவலாக உங்களது தான் ரொம்ப டிஃபிகல்ட் கேரக்டர். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேரக்டர்ஸ் இருந்தது. பட் உங்களை பார்த்தா உங்கள் மேலே கோபம் வந்துருமோ அப்படின்னு இருக்கும்போது, ஆனால் உங்கள் மூஞ்சி பார்த்தா யார் கோச்சிக்க முடியும் அப்படியான ஒரு, பிகாஸ் இட் வாஸ் வெரி ஆனஸ்ட். என்னை ரொம்ப பொறாமப்பட வச்சது சரத் சார் தான். நான் ஷூட்டிங்லேயே சொல்லுவேன், சார் உங்களுக்கெல்லாம் பரவாயில்ல சார், எங்களுக்கு ஒரு அம்மா கேரக்டர் கொடுத்துட்டு அப்படி நீங்கள் அழுதுகிட்டே இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஆனால் உங்களுக்கு பாருங்கள் எப்படி கேரக்டர்ஸ் வருதுன்னு பொறாமையோடு இந்த ஷூட்டிங்கில் கலந்துக்கிட்டேன். பட் நிஜமாக சார், இந்த கேரக்டரை உங்களை மாதிரி யாருமே ஹேண்டில் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா அது எந்த அளவுக்கு விளையாட்டுத்தனமாக இல்லை ஃபன்னியாக கொண்டு போகிறது, டக்
டக்குன்னு மாறும்போது அந்த மாற்றத்தை நம்ப வைக்கிறது உங்களால் மட்டும்தான் சார் முடியும். உங்களை மாதிரியான ஒரு ஆக்டர்னால நீங்கள் இது வரைக்கும் பில்ட் பண்ணி வச்சுருக்கிறது அது எல்லாத்தினால வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது விழுந்துருச்சுன்னா எதுவுமே நின்று இருக்க முடியாது. அப்படின்ற போது ஃபென்டாஸ்டிக் காஸ்டிங் கீர்த்தி நீங்கள் வந்து. ஸோ இவ எல்லாமே சொல்லிக்கிட்டு போகலாம். ரிதுவோட நான் வந்து அடுத்தது டெக்ஸஸ் டைகர்னு ஒரு படம் பண்ண போகிறேன். அதில் வந்து கலக்க போகிறோம். we are going to do that. and ஐஸ்வர்யா வந்து ஜம்முலேருந்து அந்த நேரத்தில் ஷூட்டிங் நேரத்தில் தான் கொஞ்சம் பதட்டமான நிலை இருந்தது. அப்போ அவள் வரலை அப்படின்னு நிறைய நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆச்சு. அது எல்லாத்தையும் விட எங்களுக்கு என்ன பயமாக இருந்ததுன்னா அங்கே எல்லோரும் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு. அவள் வரும்போது கையை பிடிச்சிக்கிட்டு என்னமோ ஒவ்வொரு காஷ்மீரையும் நாங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு ஆறுதல் சொன்ன மாதிரி தான் தோணுச்சு எனக்கு. யூ ஷுட் பி சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். தேங்க்ஃபுல்லி அது வந்து எஸ்கலேட் ஆகாமல் நல்லபடியாக அது வந்து we were all very relieved after that. பட் அந்த ஊர்லேருந்து நீ இங்கே வந்துட்டு இங்கே ஒரு நல்ல படம் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது. அண்ட் இட் லுக்ஸ் லைக் யூ ஆர் அ குட் ரைட்டர். அதுலன்னு அவ்வளோ பேசியிருக்க முடியாது. ஆல் த பெஸ்ட் டு தேட் ஆல்சோ. இந்த செட்டில் எல்லாருமே யங்ஸ்டர்ஸு. இது லைக் இன்னும் பூர்ணிமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்க. நானே நினச்சேன் எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னு. பட் மேட் மீ ஃபீல் வெரி வெரி கம்ஃபர்டபுள். டூட் மாதிரியான படங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்துட்டுருக்கிற 2 முக்கியமான படங்களும் ஒரே விஷயத்தை பற்றி வேறு வேறு விதமாக பேசியிருக்கு அப்படின்றது தான். இதை வந்து மக்களுக்கு கொண்டு போகிற விதத்தில் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு 2 டைரக்டர்ஸு அவங்களுடைய இதில் சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து நாட்டுப்புற பாடலும் இருக்குது, இன்னிசை பாடல்களும் இருக்குது, எல்லாத்தையுமே கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஆட்கள் தான் நாம். ஆனால் எல்லாருக்குமே நான் இப்படி சொல்லுவேன், இந்த விஷயத்தை வந்து அவங்கள சிரிக்க வச்சுக்கிட்டே நான் சொல்லுவேன் அப்படின்னு ஒரு தைரியமாக சொன்னார். நிறைய லைன்ஸ் எல்லாம் கீர்த்திக்கிட்ட நான் சொன்னேன். இதெல்லாம் வந்து நான் யோசிச்சே பார்க்கல இவ்வளோ நல்லா. ஸோ நிஜமாக என்ன தோணுதுன்னா சினிமா வந்து நல்ல யங்ஸ்டர்ஸுடைய கையில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. இதே அளவுக்கு ஒரு தைரியத்தோடு நாங்களும் கூட பேசலையோ அப்படின்னு தோணுது. அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்றது அப்படி போகிற போக்கில் போட்டு விட்டுருக்கிறது ஃபென்டாஸ்டிக். இதை நீங்கள் வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டீங்க. மக்கள் ஏற்றுக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இவ்வளோ பெரிய வெற்றியாக இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்கிற போதே ஒவ்வொரு விஷயத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் வந்து இந்த மீம்ஸே அந்த அளவுக்கு நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரியான யங்ஸ்டர்ஸ் இப்போ இருக்காங்க அப்படின்னு புரிய வைக்குது இல்லையா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் கீர்த்தி. பிகாஸ் நான் தமிழில் நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த புது டைரக்டர்ஸ் எல்லாம் ஏன் நம்மளை வந்து கூப்பிட மாட்டுறாங்க அப்படின்னு. பட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் மீ பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் இன்னும் நிறைய நல்ல படங்கள் உங்ககிட்ட இருந்து நிக்கேத் சொல்கிறத பார்த்தா அவங்ககிட்ட இருக்கிற இன்னும் ஒரு 3 கதை இதை விட பயங்கரமாக இருக்குது மேம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த பயங்கரமான கதைகளெல்லாம் நல்ல சுவாரஸ்யமான விதத்தில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கை நீங்கள் ஏற்படுத்தி இருக்கீங்க. அண்ட் ரொம்ப நன்றி. உங்களை எல்லாரையும் மீண்டும் மீண்டும் தமிழ் மேடையில் சந்திக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி ரோஹிணி மேம். இட்ஸ் ஆல்வேஸ் ப்ளஷர் லிஸ்னிங் டு யூ ஸ்பீக். தமிழ் ஆனாலும் தெலுங்கு ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும். அஃப்கோர்ஸ் உங்களுக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ், நிறைய மூவிஸ், நிறைய செட்ஸில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ யூ வுட் ஹவ் ஃபவுண்ட் ஸோ மெனி டூட்ஸ் இன் ஸோ மெனி செட்ஸ் இல்லையா? உங்களோட பெஸ்ட் டூட் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க ரோஹிணி மேம்? ஆப்வியஸ்லி மை சன் ரிஷி வரன் இஸ் மை பெஸ்ட் டியூட். அவங்கிட்ட சொல்லாத விஷயமே இல்லை, பேசாத விஷயமும் இல்லை. ஸோ ஹீ இஸ் மை பெஸ்ட் டியூட். சன் இஸ் யுவர் பெஸ்ட் டியூட். மை சன். தேங்க்யூ வெரி மச் ரோஹிணி மேம். எல்லோரும் நிறைய பேசிட்டாங்க. நான் வந்து அதிகமாக பேச மாட்டேன். குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் பேசலான் இருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் தி ஆடியன்ஸ், ரசிக பெருமக்கள் எல்லாருமே இந்த படத்தை போய் நேராக பார்த்து இந்த படத்தோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர்லாம் நீங்கள் ரசிச்சிருக்கீங்க.
that is seen in the numbers, that is seen throughout the world in Solala. And Mother, I would like to thank Naveen sir and Ravi sir for giving an opportunity to be in this project, and I'm welcome to Tamil Nadu. This is the second film and you have given a very successful film. As a successful film, meaningful film. You have selected a subject which is சோஷியலாக நீ சொல்ல வேண்டிய கருத்தை தைரியமாக சொல்ல ஒரு இளைஞன் வந்திருக்கிறான், அவனை சப்போர்ட் பண்ண நீங்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் முதல்ல உங்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் நிறையா ஒவ்வொருத்தரை பற்றி நிறையா சொல்லுகின்ற 100வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன், 175வது நாள் விழா எடுக்கணும்னு நினைக்கிறேன். எப்படியாச்சும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு த்ரூஅவுட் தமிழ்நாடு ஒரு 10-15 தியேட்டர்லையாச்சும் 175வது நாள் 200 நாள் விழாவை பார்க்க வேண்டும் என்ற அவாவில் நான் இருக்கிறேன்னு சொன்னால் அது மிகையாகாது. இங்கே முதல்ல நான் கீர்த்தி தான் சொல்லணும். கீர்த்தி வந்து கதையை சொல்ல வந்த ஃபோனில் கேட்டேன், இல்லை வந்து நேரில் வந்து சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் டெய்லி வந்து சார் இந்த படத்தில் வந்து அப்பாவை பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொன்னேன் இந்த அப்பா தாத்தா இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரி இல்லைங்க, தட்ஸ் பி சம் வேல்யூ அண்ட் மீனிங் இன் மீ பீயிங் இந்த ஃபிலிம் சொல்லுவேன். ஏதாச்சும் ஒன்று இருக்கணும் அந்த படத்தில், என்ன நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஐ எம் நாட் கோயிங் டு திங்க் தட் நான் வந்து இவ்வளோ படம் ஹீரோவாக பண்ணிட்டேன், அந்த படத்தில் ஹீரோவாக வந்து டான்ஸ்லாம் ஆடணும் அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். பட் கதையில் ஒரு நாயகனாக இருக்க வேண்டும் என்று விருப்பப்படுவேன் என்பதை நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா போர் தொழிலிருந்து ஆரம்பித்து ஐ பீன் கிவிங் கண்டினியூஸ் ஃபிலிம்ஸ். அப்போ இந்த ஜென்ரேஷன்லேயும் ஐம் ரெலவெண்ட்னு சொல்கிறதுக்கு வந்து all the young directors who have had that confidence in me and giving me a lovely characters. ஏன்னா நான் காஞ்சனா நடிக்கும் போது நான் சின்ன பசங்க எனக்கு காஞ்சனா அங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எவ்ரி ஜென்ரேஷன் there has been some film which has been cropping up which has given me என்ன சொல்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் எனர்ஜி டு கீப் ஆன் ஒர்க்கிங். அண்ட் 30 வயசில் நான் வந்து நடிச்சிட்ருக்கேன்னா அது காரணம் வந்து ஆடியன்ஸ் தான். சாரி அதுவும் பொய் சொல்லிட்டேன்னா 30 வயசு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கீர்த்தி இந்த கேங்கோட இருக்கும்போது ஐம் ஃபீலிங் லைக் தட். ஏன்னா ரோஹினியே சொல்லிட்டாங்கல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னு என்னையும் சேர்த்து தான் சொல்லியிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் தேங்க்யூ ரோஹினி ஃபார் அப்ரிஷியேட்டிங் மை ஒர்க். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். அண்ட் இந்த லைனில் அப்படியே வந்துடுறேன். பிரதீப் கிரேட் ஆக்டர்னு சொல்லுவேன் நான். அண்டு நிறையா சொல்லுவேன், அப்போ நிறையா சொன்னோன்னு அது வேறு மாதிரி போயிடுது இப்போலாம். அதில் குறைவாக சொன்னால் கூட நிறைவாக சில சொல்ல விரும்புகிறேன். ஐ ஹவ் சீன் கண்டினியூஸாக வந்து கோமாளியில் இயக்குனராக சரி, தொடர்ந்து லவ் டுடே சரி, டிராகன் சரி, நவ் இன் திஸ் ஃபிலிம் ஐ சீ த ஆக்டிங் ப்ராவஸ் இன் பிரதீப். இட்ஸ் நாட் நார்மல். நான் எங்கே பார்த்தேன்னா இது இந்த மாதிரி பண்ணுறாரு அந்த மாதிரி பண்ணுறாரு கொஞ்சம் ஸ்டைல் பண்ணுறாருன்றதை விட்டுட்டு நான் ஒரு சீன் விச் டச் மீ ஐ லைக் டு சே தட் பிரதீப். அதாவது நீங்கள் முதல்ல லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க, மமிதா ஃபெல்ட் அபவுட் இட். தென் மமிதா வந்து இன்னொரு பையனை பார்த்துட்டான்னு சொன்னோன்னா பிரேக் ஆகாத மாதிரி போயிட்டு அந்த பாத்ரூமில் உட்காந்து தி எக்ஸ்ப்ரெஷன் தட் யூ கேவ், த வே யூ இமோட்டட், இப்படி அந்த அழுக வருது, என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சே, அதுக்கப்புறம் போய் தோத்துட்டே இருக்கேன்னு நீங்கள் சொன்னீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கீங்க, அது வெற்றி பெற்றுக்கிட்டே தான் இருப்பீங்க நீங்கள். ஆனால் அந்த சீன் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சீன் ஃபார் எனிபடி. ஏன்னா அவ்வளோ எமோஷன் இருந்துச்சு அதில். ஹவ் மச் கீர்த்தி பார்ட்டிசிபேட் எனக்கு தெரியாது. ஆனால் ஃபார் an actor to feel that scene, உண்மையிலே ஒரு வேதனையை மனிதன் எப்படி வெளிப்படுத்துவான் என்பதை ரொம்ப தத்ரூபமாக அழகாக நீங்கள் சொன்னீங்க பிரதீப். ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட். அண்ட் சோஷியல் மெசேஜஸ் இந்த படத்தில் இருக்குது, அதை பற்றி நான் கடைசியாக சொல்லிட்டு விடைபெறேன். அது மாதிரி ரோஹினி, இட் வாஸ் வெரி நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. அண்ட் அவன் என்னை வந்து அடித்து பேசும்போது எனக்கு மனசில் உறுத்திச்சு. நான் சொல்லக்கூடாது இந்த டைலாக், கீர்த்தி தப்பான ஐடியா. என் மனசில் வந்து நான் ஐ எம் நாட் தட் கை. எப்படின்னா ஒரு ஆண் இல்லாத பிள்ளையை வளர்த்துட்டீங்கன்னு சொல்கிறது இட் இஸ் நாட் மீ. சரத்குமார் வில் நாட் சே இட். பட் இந்த கேரக்டர் சொல்கிறதுன்னு போது கொஞ்சம் வேதனையோடு தான் சொன்னேன். கீர்த்தி இது நெருடலாக இருக்குது கீர்த்தி அப்படின்னு. இல்லை இந்த கேரக்டர் இது கரெக்டாக இருக்குன்னு சொன்னார். இல்லாட்டி ஐ wouldn't say that to anybody. ஏன்னா தனிமையாக இருந்தாலும் சரி, if you are alone also, how you bring up your child, the way you bring up your child is very important. It's a responsibility which everybody goes through in life. And working with Rohini, and once again ஒரு great actor னு சொல்லுவேன். You have done a very body of work of Rohini is huge. And thank you Rohini for being there. And இது அந்த பார்க்கும் போதே வந்து அதான் முதல்ல பூக்கியா என்ன சொன்னீங்க, என்ன பார்த்து ஆமாம் திடீர்னு வந்தார். சார் அவங்கள்ட்ட சொல்லணும்னு சொல்லு சார், யார் பூக்கி மேன் சார் அப்படின்னாரு. ஏதோ அப்போ எனக்கு என்னன்னே தெரில. இல்லை சார் இந்த மாதிரி ஒரு சில்ட் அவுட்டாக இருக்கீங்க சார். நான் எப்போதும் இப்படி தான் இருப்பேன், நான் ஆக்சுவலாக பார்த்தா இப்படி தான் இருப்பேன், டியூட்டில் இருக்க மாதிரி தான் இருப்பேன். பட் நிறைய பேர் தெரியறதில்லை, ஏன்னா அந்த உடம்பு கொஞ்சம் பெருசாக இருக்கனால கோவக்காரன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெளிப்படுத்துறது கீர்த்தி தான்.
And then, of course, you sang well. And Niket, thank you. It was great working with you. And Bharat Vikram, great. And இங்கே இருக்கிற எல்லாரும் முகங்களும் எனக்கு வந்து தெரிஞ்ச முகம். நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன் கூட. ஆல்மோஸ்ட் 40 years of my life in cinema. நிறைய பேர் தெரிந்த முகங்கள் பர்சனலாக ஒருத்தரையும் தேங்க் பண்ணுறதுக்கு காலங்கள் இருக்குது. இல்லை முடிவு கீர்த்தி வந்து அந்த கதையை சொல்லும் போது the only thing I felt was there was a social message. பட் இது எப்படி எக்ஸப்ட் பண்ணுவாங்கன்ற நெருடல் மட்டும்தான் எனக்கு இருந்தது. பட் அது வித் ஈஸ் கீர்த்தி நீங்கள் சொல்லிட்டீங்க, வித் ஈஸ், வித் என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரோட வித் ஈஸோட இந்த சோஷியல் மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ரொம்ப அழகாக நீங்கள் சித்தரித்து கொண்டு போயிருக்கீங்க. there are no controversies in this film. கல்ச்சர் பற்றி நீங்கள் நிறையா பேசலாம். ஆனால் அந்த கல்ச்சர் வந்து ஐ திங்க் எக்ஸ்ப்ளோர்டட் இன் டு அ வெஸ்டர்ன் கல்ச்சர். ஸோ அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த படம் வந்து ரொம்ப இதை பற்றி நம்ம திங்க் பண்ணி இதில் வந்து தவறாக சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கணும்னு அவசியமும் கிடையாது. So many things are that is happening in this entire society and world which we cannot be scrutinizing and debating about all these things. So we are given an entertainer with a meaning. அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் 2-3 இடத்துல சொல்லிட்டு விடைப்பேன். I don't want to take much of my time. இந்த இடத்துல வந்து பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. that itself shows some of the people's feeling. உனக்கு என்ன இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்குறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ டிராவிட் டு ஆஸ்க் தட் ஹீரோயின். தட் இஸ் வாட் டைரக்டர்ஸ் சோஷியல் கான்ஷியஸ்னஸ் வெரி கிளியராக திங்க் பண்ணியிருக்கார். ரெண்டாவது காரில் ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் தான் தியாகிங்க நாங்களாம் துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்குறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் அ மேட்டர். நீங்களாம் தியாகிங்கன்னா அவங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்கிறது. ஸோ மெனி திங்ஸ் ஐ கீப் ஆன் சேயிங். நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டரில் 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன், நோ எக்ஸாஜரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சுது, தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing in the film which has been very consciously placed by both Pradeep and Kirti நான் சொல்லுவேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இந்த படம். வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. இந்த சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமாக அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது, நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு வந்திருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சுருக்காங்க. என்ன இட் இஸ் நாட் ரைட்டுன்றதை என் மூலியமாக சொல்ல வச்சுட்டாங்க. நான் கூட எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சுருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாய்லர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி தெரிஞ்சு போய் புள்ள பத்து நுண்ணு தர முடியா அப்படின்றதுலாம் தட் ஷோஸ் கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணுன்றது ஃபீல் பண்ணுறார். பட் த சேம் டைம் சம்திங் புரட்சிகரமாக சொன்னால் கூட இது நடக்கணுன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது. இட் கேன் ஹேப்பன், இட் மே நாட் ஹேப்பன், இட் நீட் நாட் ஹேப்பன், பட் இட் கேன் ஹேப்பன். டோன்ட் சே இட் கேன் நாட் ஹேப்பன், இட் கேன் ஹேப்பன். ஏன்னா இன்றைக்கி வந்து என் பையன் வந்து நைட்டு 10 மணி 11 மணிக்கு போனானா எங்கடா போயிட்டு வரேன்னு கேட்டால், இல்லை டேடி காஃபிக்கு போனேன். டே 11 மணிக்கு எவன்டா காஃபி குடிக்க போவான், மந்தி அப்படி குட் நைட் சொல்லாமல் என் ரூமில் போய் லாக் பண்ணிக்கிட்டேன்னு கேட்பேன். டேடி ஐ டோன்ட் ட்ரிங்க் டேடி. டே உன்னை ட்ரிங்க் பண்ணேன்னு கேட்டேனா. ஸோ இந்த கம்யூனிகேஷன் லெவல் வித் யங்ஸ்டர்ஸ் டுடே டிஃப்ரெண்ட், தே ஆர் டிஃப்ரெண்ட். அவங்களை விட்டுணும், தே நோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் தேர், தே வில் பி ரெஸ்பான்சிபிள் when the parents are there to guide them from the behind. ஸோ எனக்கு வந்து கீர்த்தி வந்து கதை சொல்லுமோ அதான் கேட்டேன். கீர்த்தி நான் வந்து ஒரு அப்பான்னு சொல்லிட்டீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னு சொன்னீங்க, ஹீரோயினுக்கு அப்பான்னா நான் பண்ண மாட்டேன் கீர்த்தின்னு சொன்னேன். இல்லை சார் கதையை முதல்ல கேளுங்கனாரு. ஃபுல்லாக வந்து கதையை ரொம்ப பொறுமையாக வந்து சொன்னார். சொல்லும் போது ஐ லைக் த வே திஸ் கேரக்டர். அது ரெண்டாவது இந்த படத்தில் வந்து ஒரு ஜூப்ளியன் சரத்குமாரை காமிச்சிருக்காருன்னா இட் இஸ் கீர்த்தி தான். அது கீர்த்தி செதுக்கிய சரத்குமாரை தான் இந்த படத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா வேறு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம், மை மைண்டுக்கு வேறு மாதிரி நடிக்கலான்னு தோணியிருக்கோம். ஆனால் கீர்த்தி ரைட் ஃப்ரம் த பிகினிங் சார் உங்களை ஜாலியாக ஒரு மனுஷனாக பார்க்கணும் சார். நாங்கள் நிறைய பேர் என்னோட ரசிகர்கள்லாம் பார்த்து ரொம்ப நாளாக எங்களோட 40 வருஷம் ட்ராவல் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கையில் வந்து அந்த இது என்னது அது தண்ணி அடிக்கிற சீனில் ஏதோ மாட்டிருப்பேன், அப்பளம் மாதிரி இருக்குது. அதை வச்சுக்கிட்டு எப்படி நான் திங்க் பண்ணிங்க, இப்படி தானே தண்ணி அடிப்பாங்க நிறைய பேருக்கு ஆர்வத்தை அப்படின்னு அப்படியான்னு கேட்டுக்கிட்டேன். ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ் தாட். அந்த ஜம்ப் பண்ணி போகிறது, ட்ரியோன்னு சொல்லிட்டு போகிறது. அப்படி என் வாழ்க்கையின் பயணத்தில் வந்து நான் வாழ்க்கை துவங்கினது வந்து சைக்கிளில் தான். சைக்கிள் பாயின்றதை இந்த இடத்துலையும் பால்வளத்துறை அமைச்சர்
ஐயோ வாயில் போட்டுக்கப்பா அது என் தேருன்னு சொல்ல வச்சது. இப்படி வரிசையாக டைலாக் எல்லா டைலாக்கும் சொல்ல முடிய கீர்த்தி, இன்னொரு நாளைக்கு வச்சுக்கலாம். அதை தனியாக நம்மளாம் உட்காந்து அரட்டை அரங்க மாதிரி பேசுவோம். The lot of things to speak and the entire unit, right from the producers and Niket Seri, Purnima Seri and brother, the music director, and that's Mamita. Mamita இருக்கும் போது தான் சொல்லணும், because I thought you left. I thought you got flown off to Hyderabad நினச்சேன் நான். நாங்கள் என் மனைவி வந்து அவங்கள நடிக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா போய் சொல்லாதம்மா, அவங்க இன்றைக்கி இங்கே ஃபங்க்ஷனில் இருக்காங்கண்ணே. அப்படி அவங்க இருக்கேன்னு சொன்னாங்களே, சொல்லுவாங்க அப்படி தான், நான் இங்கே இருப்பாங்க இன்றைக்கி அப்படின்னேன். ஸோ Mamita, really, the scene I liked, I was talking about Pradeep. I have to give this comment and leave the stage. And before you ask the dude, my dude about Sharath Kumar, and the dude, for me, my dude is my father. And the kelly ketradinga. Mamita, the scene, the excellent performance. I've been watching you. நீங்கள் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அகெயின் த பிரேக்கப். நீ ப்ராங்க் எதுவும் பண்ணலைடா அப்படின்னு கேட்பீங்களே, அப்படியே பார்த்துட்டு இருப்பார். தென் யூ நோ ரியலைஸ். அதுக்கப்புறமும் when you meet him for the last time before he leaves in the bike, திரும்பிட்டு யோட given a gasp. அந்த பெயினை வந்து you showed it there. That is an actor. That is an actor. You realized how to perform the. It was not what was written on the script. It is what you felt about the script and what you felt as Koral. அது ரொம்ப பிரமாதமாக தெரிஞ்சது. Next meet I will definitely talk more about all these things. Everybody, the entire unit worked as a great team and the teamwork has really worked well and audience enjoy பண்ணியிருக்கீங்க. போய் பாருங்கள். இந்த படத்தை வந்து 10 தடவை பார்த்தாலும் சிலைக்காது. Every time you will find something new in this film. I can guarantee that. அது சொல்ல முடியும். அதனால் இந்த படத்தில் இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ எம் ஆல்சோ கெட்டிங் இன் டு தி ஃபேன்ஸ் ஆஃப் பிரதீப். அவங்களும் வந்து என்னை பார்த்து டூடுன்றானுங்க இப்போது. அப்புறம் டூட் ஆகிட்டேன், நான் ஒரு டூட் ஆகிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் படத்தில் யாரும் நவீன் சாரும் ரவி சார் நினச்சா ஒரு லவ்லி தீபிகா படுகோனே மாதிரி ஹீரோயின் வச்சு எனக்கு சாங்லாம் கூட பண்ணால் ஐம் ரெடி. இந்த கேரக்டரை உங்களால் பண்ண வைக்க முடியும்னா அது கூட என்ன பண்ண வைக்க முடியலையா? ஏன்னா நான் ஐஸ்வர்யா ராய் கூட நடிச்சிட்டேன். நிக்கேத், டோன்ட் ஃபீல் ஜெலஸ் அபவுட் இட். ஐஸ்வர்யா ராய்க்கு நான் வந்து நடித்த கணவனாக நடிச்சிருக்கேன். அதனால் கேட்குறேன், அது நவீன் சார் இருக்கா, ரவிக்கு இப்போ இந்த மாதிரி சமயத்தில் கேட்க முடியும். ஸோ அடுத்த படத்தில் அதெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட அழகிகள் இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. You decide. That's nothing me. You decide who you want to be my pair and all that. And song வந்து சாயை வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லா போடுற மியூசிக்கு. ஸோ அது ஓகே. பிரதீப் பண்ணால் நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் அட்வைஸ் கேட்டுக்கலாம். ஸோ அது ஒன்று பண்ணுங்கள். அண்ட் ரியலி ஒன்ஸ் அகெயின் அன்பு ஊடக சகோதரர்களுக்கு அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன் நான். எப்போதுமே நல்லவைகளை நல்ல கருத்துக்களை மக்களிடம் எடுத்து செல்வது உங்களுடைய கடமை. ரொம்ப சிறப்பாக இந்த படத்தை யுனானிமஸாக நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எனக்கு ஃபோன் பண்ணி தலைவா சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன எனது அனைத்து சகோதரர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, ஆடியன்ஸுக்கு நன்றி, இந்த பத்திரிகை சகோதரர்கள் நன்றி, ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு பிலேட்டட் தீபாவளி கிரீட்டிங்ஸ் டு எவ்ரிபடி அண்ட் மெனி மோர் சக்ஸஸ் டு தி என்டையர் டீம். என்டையர் டீம்னோட பார்ட் 2 மாதிரி எடுக்க சொல்கிறார். டியூட் 2ன்னு இல்லை, அது மனசுக்குள்ள அப்படி தான் நினச்சிக்கோங்களேன். இருந்தாலும் let this team work again because it's become a family than a movie outing. And we have really all worked together and small thing we should discuss and do it. எனக்கு இது ஒன்றே தான் ஃபஸ்ட்டு சீன் எனக்கு கொடுத்தது கீர்த்தி. த டஃபஸ்ட் சீன் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொன்ன சீன் தான் ஃபஸ்ட்டு சீன். ஐ ஹவ் நாட் ஈவன் காட் இன் டு த கேரக்டர். இது எப்படி பண்ணணும், இந்த கேரக்டர் என்ன பண்ணும், சிரிக்குமா அழுகுமா, என்ன மாதிரி டெலிவரி இருக்கும், அதெல்லாம் புரியாமல் இன்றைக்கி பண்ணுங்க தலைவா. டோன்ட் வரி, நீங்கள் கேன் டூ இட்னு நிக்கேத் அண்ட் கீர்த்தி என்கரேஜ் மீ டு ட்ரை டிஃப்ரெண்ட் வேஸ். ஒரு 5-6 தடவை டேக் போய் இது நல்லாயிருக்கு, அது நல்லாயிருக்கு, இதே நல்லாயிருக்கு, மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒன்ஸ் அகெயின் தேங்க் யூ ஆல் ஃபார் பீயிங் ஹியர். நன்றி நன்றி நன்றி, தேங்க்ஸ், நன்றி. இங்கே மைத்ரின்னு சொல்கிறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் கம்பேஷன், யூ லிவ் அப் டு தட் எக்ஸ்பெக்ஷன் ஆல்வேஸ். அது வந்து ரொம்பவே வாழ்க்கை உங்களை பெரிய உச்சத்துக்கு இன்னும் பெரிய பெரிய உச்சத்துக்கு நீங்கள் போவீங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்பேரிங் ஸோ வெல் தி லவ்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ். தேங்க்யூ. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. பூக்கி குமார் சார்னு கூப்பிடலாமா இல்லை சரத்குமார் சார்னு கூப்பிடலாம்? இல்லை, பூக்கி குமார்னா சில பேருக்கு புரியாமல் போயிடக்கூடாது. பூக்கு ஒரு வார்த்தை, கீக்கு ஒரு வார்த்தை போட்டு வேறு மாதிரி கூப்பிட்டா நல்லா இருக்கு. தேங்க்யூ. yet another time. வணக்கம். இது வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மேடை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா முதல் மேடைகள் இருந்துச்சு. பட் இது முதல் வெற்றி மேடை. அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் எல்லாத்த விட. ரொம்ப நன்றி. வந்திருக்க ப்ரெஸ் எல்லாருக்கும் முதல்ல ரொம்ப நன்றி. ஏன்னா நான் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே
அப்பா வந்துட்டு பாடியில் கடை தான் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய நியூஸ் பேப்பர்ஸு, புக்ஸு, தினத்தந்தி, தினமலர், தினகரன், ஆனந்த விகடன், குமுதம், குங்குமம்னு அப்படியே ரொட்டீனாக எல்லா புக்ஸும் படித்து தான் வளர்ந்தேன். ஸோ அப்படி படித்து வளர்ந்தேன்னா இன்றைக்கி ப்ரெஸ்ஸு முன்னாடி நின்று ஃபஸ்ட் டைம் பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. அப்புறம் என்னோடய ஆடியன்ஸஸ், இந்த படத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட, வெற்றி பெற வச்ச ஆடியன்ஸஸுக்கு ரொம்ப நன்றி. யா, ஸோ இந்த படத்தை பற்றி மைத்ரி மூவி மேக்கர்ஸ், நவீன் சார், ரவி சார், எங்கே சார், தேங்க்யூ சார். நான் பேசுகிறது எதுவுமே உங்களுக்கு புரியாது, பட் சும்மா பேசிடுறேன். நம்ம அப்புறமா பேசிப்போம் நேரில். எனக்கு என்னென்னா, இப்போது இந்த படத்தை வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் தெரியும், நிக்கேத் ப்ரோ தான் என்னை கூட்டிகிட்டு போனார். அங்கே நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ரவி சார்கிட்ட தான் நரேட் பண்ணேன். நரேட் பண்ணி முடித்தோடனே கதை ஓகே பண்ணுறது ஓகே, பட் அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் நர்வஸாக இருந்தேன் கதை சொல்கிறதுக்கு முன்னாடி. அப்போ வந்துட்டு என்கிட்ட, இங்கே பாருமா, நர்வஸ்லாம் ஆகாத, உனக்கு இந்த கதையை எவ்வளோ ஓகே பண்ணணுன்னு இருக்கோ அதே அளவுக்கு எனக்கும் அது ஓகே ஆகணும்னு இருக்குது, அப்போ தானே எனக்கும் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னாரு. நான் பரவாயில்லையே, ஒரு டெபியூ டைரக்டர் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அவனை கம்ஃபர்ட் ஆக்கி கதை கேட்குற அளவுக்கு ஒரு எம்பத்தி இருக்கே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அங்கே ஆரம்பித்தது, கதை கேட்டு முடித்த உடனே இம்மிடியட் டெசிஷன், நான் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு எடுத்த அந்த முடிவு இருக்குல்ல, அதுதான் அந்த ப்ரொடியூசர்ஸை டிஃபைன் பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அதுக்கப்புறம் ரொம்ப சப்போர்ட்டு ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு அங்கேருந்து இங்கே நமக்கு வந்துட்டு ஆஃபீஸ் போட்டு கொடுத்து, கதை எழுதுப்பா, நம்ம எப்படியா இருந்தாலும் படம் பண்ணலான்னு சொல்லி, ஷூட்டிங்லேருந்து இன்றைக்கி ப்ரொமோஷன்லேருந்து படத்தை எடுத்துகிட்டு போய் சேர்க்கறதுலேருந்து மைத்ரி மூவி மேக்கர்ஸுக்கு இணை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தான். தெர் இஸ் நோ அதர் ஈக்குவல் டு தெம். தேங்க்யூ சார். அண்டு அனில் சார், தேங்க்யூ சார். எங்கே அந்த ஆங்க்ரி யங் மேனுன்னு தெரியல, பட்டு செம்ம சப்போர்ட்டு. அவர் படத்தில் இருக்கிற வைல்ட்னஸோட அவரோட வைல்ட்னஸ் அதிகம், பட் ஹி வாஸ் அன்வேவரிங்லி சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ சார், வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. அண்ட் தென் என்னோட டீம் மெம்பர்ஸ் ஒவ்வொருத்தரா, பிஆர் ப்ரோ, இவரை பற்றி எனக்கு என்ன பேசுகிறனே தெரில. 3 படம், ஹேட்ரிக்கு, அவரோட ரெப்யூட்டேஷனை இது காட்டுது. நான் ஒரு இதை தொட்டேன்னா அது வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்றத இந்த நம்பர் 3 தேர்ட் ஃபிலிம் விக்ட்ரி வழியாக அவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு எல்லாருக்கும். ஸோ அதுக்கு என்னோட கங்க்ராட்ஸ். இந்த படத்தை நம்பி இதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே நான் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இதை இன்றைக்கி தூக்கி நிறுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, வெரி ஸ்வீட் ஆஃப் யூ. ஷூட்டிங்கில் வந்துட்டு நிறைய நாள் வந்துட்டு எப்பயுமே அவர், நம்ம இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம், ரொம்ப டேராக ஒன்று சில விஷயங்கள் சொல்கிறோம் அப்படின்னும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு அந்த டயலாக் ஃபஸ்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு எனக்கு என்கரேஜ் பண்ணுறதே பிரதீப்பா தான் இருப்பார். இதெல்லாம் சொல்லியே ஆகணுங்க, நீங்கள் எதையுமே யோசிக்காதீங்க, என்ன தோணுதோ அதை ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணார். ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, படத்தோட எண்டில் வந்துட்டு ஒரு டயலாக் இருக்கும், உங்கள் ஆணவத்துக்கு கொலை பண்ணுவீங்களாடா, அவ்வளோ ஆணவம் இருந்தால் நீங்கள் போய் சாவுங்கடா அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அது ஆக்சுவலாக படத்தில் ஃபஸ்ட்டு இல்லை. நாங்கள் படம் ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அந்த ரொம்ப திருநெல்வேலி கவின் அவரோட ஆணவ கொலை தொடர்பான நியூஸ் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நம்ம ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு புஷ் கொடுத்தது அவர் தான். அதுக்கப்புறம் தான் அந்த டயலாக் நான் யோசிச்சுட்டு வந்து அதில் ஆட் பண்ணேன். அந்த கட்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அண்ட் தென் மமிதா. ஸோ மமிதா பற்றி நான் பேசணுன்னா, அவங்க வந்துட்டு நான் இந்த டைம்ஸில் ஒரு ஹியூமர், ஒரு எமோஷன், இது எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக இவ்வளோ ஃபைனாக நான் பண்ணுறது நான் எங்கேயுமே பார்க்கல. அண்டு ஷி ஹேஸ் தட், ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஒரு சீனை வந்துட்டு நம்ம
பாதி சொல்லும் போதே பிடிச்சிருவாங்க அவங்களுக்கு அது புரிஞ்சிருது. அது எப்படின்னே எனக்கு தெரியல. இந்த கதை, இந்த கேரக்டர்ஸ், இதுக்குள்ளே இந்த அகன் எப்படி பிஹேவ் பண்ணுவான், டூடு எப்படி பிஹேவ் பண்ணுவான், எல்லாமே எனக்கு அடுத்து அவங்களுக்கு தான் ரொம்ப ஈஸியாக புரிஞ்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எப்பயுமே ஷி வாஸ் இன் டு த ஸ்கிரிப்ட். தட் ஐ ஹவ் நெவர் சீன். அண்ட் ஹர் பர்ஃபார்மன்ஸ், மமிதா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க முடியல. நானே அதை விஷன் பண்ணல ஆக்சுவலாக. அவங்க வந்த பிறகு தான் அது வேற ஒரு டோனுக்கு போச்சு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். யூ ஆர் அ ரியல் ராக் ஸ்டார். தேங்க்யூ ஃபார் டெலிவரிங் சச் அ கமெண்டபிள் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அதில் இருக்க அத்தனை லேயரையும் உள்வாங்கி வெரி மைண்ட்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ. அப்புறம் ஆர் டியர் சரத் சார். ஸோ சரத் சார் சின்ன வயசுலேருந்தே எனக்கு அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். என்னென்னா அவ்வளோ வெரைட்டியாக இருக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சின்ன சட்டிலிட்டி இருக்கும். அதுதான் அவரை வந்துட்டு ரொம்ப பிடிக்க வைக்கும். பாட்டாளி, சூரியவம்சம், அதுக்கப்புறம் தென்காசிப்பட்டினம், இந்த மாதிரி நிறையா படங்களில் வந்துட்டு அவர் செம்ம க்யூட்டாக இருப்பார். இந்த பரோட்டா மாஸ்டர் காமெடிலாம் ஒன்று இருக்கும். டே ராகவா, உனக்கு நீ பரோட்டா மாஸ்டர்ன்றது எனக்கு மட்டும்தான்டா தெரியும் அப்படின்னும் போதெல்லாம் அவர் அவ்வளோ க்யூட்டாக என்னமோ பண்ணிகிட்டு இருப்பார். எனக்கு அதெல்லாம் திரும்ப பார்க்கணுமே அப்படின்னு எனக்கு எப்பயுமே தோணிகிட்டே இருக்கும். ஸோ நான் ஆக்சுவலாக தேட்டர் விசிட்டில் போகும்போது நான் ஒவ்வொருத்தரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது, எப்படி இருந்துச்சு சரத் சாரோட பர்ஃபார்மன்ஸ்னு கேட்டேன். கூட்டத்திலேருந்து பூக்கி குமார்னு சொல்லுங்கள் அப்படின்னு கத்துனாங்க. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு, பூக்கி குமார் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் ஜென் உங்களை அப்படிலாம் கூப்பிட்றது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது சார். அவங்க ரொம்ப உங்களை வார்மாக எடுத்துக்கிறாங்க. தே ஃபைண்ட் யூ வெரி ஸ்வீட். அண்ட் உங்களோட இளமையோட ரகசியம் நான் பார்க்குறது என்னென்னா, நீங்கள் பண்ணுற எக்ஸசைஸ், இது உங்களோட டிசிப்ளின், இதெல்லாம் தாண்டி யூ ஆர் அ வெரி வெரி ஃபன் அண்ட் என்கரேஜிங் பர்சன் டு தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சார். தட் இஸ் வை யூ ஆர் ஸோ யங். தட் இஸ் தி சீக்ரெட். நான் கண்டுபிடிச்சிட்டேன் உங்களோட சீக்ரெட்டை. சூப்பர் சார். உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கெல்லாம் தேட்டரில் தெரிக்கிறாங்க. தேங்க்யூ. அண்டு ரோஹிணி மேம், தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஃபார் பையிங் பார்ட் ஆஃப் திஸ். ஏன்னா அந்த அம்மா கேரக்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல். எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும்போது தான் அம்மா வந்துட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா வந்துட்டு பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒழுங்காக இருக்கணும்ப்பா, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதெல்லாம் தாண்டி நீ மரியாதையாக நடத்தணும்ப்பா ஒரு பொண்ணை அப்படின்னு அட்வைஸ் பண்ணுறதுல வந்துட்டு அதுக்கு எனக்கு ஒரு ஃபேஸ் வேணும். யார் சொன்னால் அது கன்வின்சிங்காக இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த இடத்துல இருந்து தான் நான் நீங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அது நீங்கள் வந்தோடனே டபுள் ஆகிடுச்சு மேம். அது ரொம்ப சின்சியரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக மாறிடுச்சு. தேங்க்யூ மேம். ஒரு சிங்கிள் விமனோட வளர்ப்பில் வளர்ந்த ஒரு பையன் எவ்வளோ ஜென்யூனாகவும் செல்ஃப்லெஸ்ஸாகவும் இருப்பான் அப்படின்றதுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப கன்வின்ஸ் பண்ணீங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ். அதுக்கு தேங்க்யூ. அண்டு ஹிருது, தேங்க்யூ ஹிருது. செம்ம பர்ஃபார்மன்ஸு. உங்களோட நீங்கள் உள்ளே வரும்போதெல்லாம் கத்துறாங்க, நான் பார்த்தேன். ஒரு புதுசாக ஆஹா வந்துட்டான் ஒரு டைம் பாம்பு, என்ன நடக்க போகுது இனிமேல் கதையில் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அது யூ ஆர் வெரி கன்வின்சிங். செம்ம டைமிங்கு, செம்ம எனர்ஜி. எனக்கு அந்த எனர்ஜி எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியாது. கொஞ்ச நேரம் சும்மா அறியா அப்படின்ற மாதிரி ஒரு பொம்பரத்தை சுற்றி விட்ட மாதிரி இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. பட் யா, வாட் எனர்ஜி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அண்டு ஐஸ்வர்யா, தேங்க்யூ. யூ ஆர் லைக் புது அதோட அந்த பப்ஜி கேர்ள் அப்படின்னு இப்போ தான் நான் பார்த்தேன். எல்லோரும் போகும்போது இது யாருன்னு தெரியலையா, இன்னுமா இவங்களை தெரியல அப்படின்லாம் சொல்லி அவ்வளோ மீம்ஸ் நான் பார்த்தேன். அப்போ தான் புரிஞ்சுது, ஓ இவங்க ஒரு காலத்தில் ஏதோ சென்சேஷனாக இருந்திருக்கிறாங்க போல் அப்படின்ட்டு. பட் யா, அகைன் யூ பிகம் சென்சேஷன். சூப்பர் ராக்கெட். அண்டு என்னோட டிஓபி நிக்கேத். நான் வந்துட்டு நிக்கேத்தை பற்றி ஸ்டேஜ் எல்லாத்துலேயுமே அவரால் தான் இந்த ப்ராஜெக்ட் நடந்துச்சு, அது எல்லாமே தெரியும். அது போதும். ஏன்னா இந்த படத்தில் அவரோட கான்ட்ரிபியூஷனை வந்துட்டு அது ஓவர் ஷேடோ பண்ண முடியாது. அது இந்த படம் அவர் எடுத்துகிட்டு போனார், அவரால் தான் நடந்துச்சு, அதெல்லாம் உண்மை தான், ஓகே. பட் அதை தாண்டி இந்த படத்துக்கு உள்ள ஃப்ரேமுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் வந்துட்டு சம்திங் எல்ஸ். இன்றைக்கி வந்துட்டு அந்த இன்டர்வலில் வந்துட்டு தேட்டரே கத்துறாங்க, நான் பார்க்குறேன். அதுக்கு வந்துட்டு நம்பர் 1 ரீசன் பிரதீப் அவரோட பெர்ஃபார்மன்ஸ், அண்ட் தென் டயலாக், அண்ட் தென் மியூசிக். ஸோ இது 3த்துக்கு தான் மெயினாக இருக்கும் யூஸ்வலாக. எப்பயுமே ஒரு ஆர்டிஸ்டோட பெர்ஃபார்மன்ஸு, ரைட்டிங்கு, மியூசிக்கு, இது 3த்துக்கு தான் நான் எப்பயுமே ரிவ்யூஸ்லலாம் பார்ப்பேன். யூஸ்வலாக ஒரு படம் தேட்டரில் சியர் பண்ணுறாங்க அப்படின்னா, நான் இதில் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அலாங் வித் நிக்கேத் பொம்மிஸ் ஸ்டன்னிங் சினிமாட்டோகிராஃபின்னு போடுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஒரு தேட்டரில் சியர் பண்ணுற மொமெண்ட்டில் ஒரு டிஓபியோட கான்ட்ரிபியூஷன் இவ்வளோ இருக்குமா அப்படிங்கிறது எனக்கே ரொம்ப புதுசாக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ.
அண்டு யூஆர் ஆல்வேஸ் லைக் உங்களோட பெஸ்ட் என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்டு இது நடக்கிறது அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஃப்ரேமுக்குள்ளே என்ன போடலாம் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு யூஆர் ஆல்வேஸ் ட்ரைங் டு பி க்ரியேட்டிவாக உங்களோட பவுண்ட்ரிஸை நீங்கள் புஷ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உங்களை பார்க்க, அடுத்து என்னெல்லாம் நீங்கள் கேமரா வச்சு வித்த காட்ட போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சம்திங் எல்ஸ். ஸோ அதுதான் நான் எனக்கு பேசணும்னு நினச்சேன். தேங்க்யூ. அண்ட் பூர்ணிமா மேம், அகெயின் இந்த படத்தில் இருக்க காஸ்டியூம்ஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு ரொம்ப செம்மையாக இருக்குது. அது வந்துட்டு அதை பற்றி எப்படின்னா ஆடியன்ஸோட சப்கான்ஷியஸில் ஒரு ஆர்டிஸ்ட்டோ ஒரு கேரக்டரோ அப்படி தெரியணும்னா அது காஸ்டியூம்ஸ் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னா அதுதான் அவங்களோட லுக்கை டிஃபைன் பண்ணி இப்போ இந்த படத்தோட லுக்குன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன்னா அதில் காஸ்டியூம்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான வேலை. அது சாதாரண வேலைலாம் இல்லை. அதை வந்துட்டு நீங்கள் பயங்கரமான காஸ்டியூம்ஸ் மேம். நம்ம படத்தோட முக்கியமான சீன்ஸ்லாம் நான் யோசிக்கும் போது அந்த ஷார்ட்ஸ்லாம் எனக்கு எவ்வளோ ஸ்டன்னிங்காக வந்து நிற்குதோ அதில் உங்கள் காஸ்டியூம்ஸ் அவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஆல் தி ஆர்டிஸ்ட், ஆல் தி கேரக்டர்ஸ் வேர் லுக்கிங் பியூட்டிஃபுல், glorious they were. That is because of your costumes ma'am. Thank you. அப்புறம் பரத் என்ன கட்ஸு, படத்தை வந்துட்டு பட்டன்னு என்ன பேசிங் இந்த படம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக டுவெல் ஆகி அப்படியே சோகமாக இழுத்துட்டு போயிடுவோம். அப்படிலாம் இல்லாமல் நறுக்குன்னு அந்த படம் இன்றைக்கி இந்த ஒரு பேசிங்கில் ஸ்பீடாக போயிட்டு இருக்கிறதுக்கு யூ ஆர் ஆல்சோ a very important reason. Thank you for that. அண்டு சாய் அபியங்கர் அவர் வரல. அவர் வந்துட்டு படம் ரொம்ப சக்ஸஸ்க்காக நிறையா கோயிலுக்கெல்லாம் போயிருக்காரு. பட் வி மிஸ் யூ சாய். படத்தை வந்துட்டு இப்படி ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஊரம் பிளேட்டில் வந்துட்டு அவர் கொடுத்தது வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட், there is film like this coming அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரும் பிளேட்டில் ஆரம்பித்தது தான் எல்லாமே. அங்கே ஆரம்பித்த பஸ் வந்துட்டு அப்படியே இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிது. வாட் ஸ்பெஷல் சாங்ஸ் இந்த படத்தில். ஊரும் பிளேட்டை தாண்டி இந்த படத்தில் நிறையா நல்ல பாட்டு இருக்குது. நாங்கள் லாஸ்ட்டாக கண்ணுக்குள்ளன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணோம். அந்த சாங் வந்துட்டு என்னோடய பர்சனல் ஃபேவரெட்டு. அதெல்லாம் இனிமே தான் ஆடியன்ஸ் பேச போகிறாங்கன்னு எனக்கு தோணுது. அண்டு ஹீ இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் மெலடிஸ். ரீசெண்டாக வந்துட்டு சாயோட மெலடிஸ்க்கு ஐ பிகம் அ பிக் ஃபேன். அண்ட் தென் ஸ்டண்ட், இந்த படத்தோட ஸ்டண்ட்டை பற்றி முக்கியமாக பேசணும். ஓப்பனிங் ஸ்டண்ட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு க்ரேஸியான ஒரு ஸ்டண்ட் இருக்கும். இதுக்கு வந்துட்டு வி ஹேட் யானிக் பென். ஸோ அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அமேசிங் ஸ்டண்ட்ஸ். அண்டு கிளைமேக்ஸில் நடந்த ஸ்டண்ட்டும் வந்துட்டு டக்குன்னு படத்தில் இருக்கிற ஃபன்னு ஜாலி இதெல்லாம் தாண்டி டக்குன்னு ஒரு கிரிட்டியான ஒரு ஃபைட், ரொம்ப சின்சியரான ஒரு ஃபைட்டாக அது வந்ததுக்கு தினேஷ் மாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஊரும் பிளேட் பற்றி பேசும்போது எல்லாரும் அதோட டான்ஸை பற்றி பேசுவாங்க. பிரதீப் ப்ரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஃபுல் டைம் டான்ஸராக அந்த படம் ஃபுல்லாக இதுவாகட்டும், அந்த சிங்காரி சாங் ஆகட்டும், ரெண்டுத்துலேயுமே அவர் ஃபுல் டைம் டான்ஸராக அதில் ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அவரை டான்ஸ் ஆடி அழகாக அதை டான்ஸ் ஆட வச்சதுக்கு அனுஷாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அந்த தொட்டாடே பட்டாசான்ட்டு மமிதா ஆடுற டான்ஸ் வந்துட்டு நிறையா பண்ணிச்சு. அப்புறம் இப்போ கருத்த மச்சான்னு ஒரு சாங்குக்கு அவங்க ஸ்டேஜில் ஆடுறதும் ஃபுல்லாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு, பார்த்தேன். அதுக்கெல்லாம் அனுஷா பிளேட் அ பிக் ரோல். தேங்க்யூ அனுஷா. அண்ட் தென் வேறு டு ஆல் ஃப்ரம் த டூட் கேங் அண்ட் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு நான் ரொம்ப சின்சியராக ஒவ்வொருத்தருக்குமே எப்படி வேலை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எனக்கு அதோட அதிகமாக தெரியும். எனக்கு அது நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் நான் இருக்கும்போது என்ன வேலை பார்த்தீங்க, இல்லாதப்போ நீங்கள் எல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தீங்க, எவ்ரிதிங் ஐ நோ. அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி அண்ட் கிரேட்ஃபுல் ஃபார் ஹேவிங் யூ ஆஸ் மை டீம். ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் சிதம்பரம், பெருமாள், கார்த்திக், கிரி, தமிழ், அனிருத், சூரஜ், நாகராஜ், மிஸ்டர் நாகராஜ். ஸோ அவர் பேரை நான் மறந்துடுவேன் யூஸ்வலாக. தொப்பி கழட்டிட்டு உட்காருங்க, அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் மறக்கிறீங்க. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி. சரி, நான் டூடு பற்றி ஒரு வார்த்தைகள் நான் சொல்லணும். டூடு வந்துட்டு அதோட கோரில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு அவளோட பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற உரிமை அவளோட அப்பாக்கோ அண்ணனுக்கோ
உறவினருக்கோ உற்றாருக்கோ நண்பருக்கோ யாருக்குமே இல்லை, அவளுக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் இருக்குது. இதுதான் டூட் பேசுகிற கோர். இதை வந்துட்டு பப்ளிக் இன்றைக்கி அக்செப்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் 95, ஆனால் 95 எண்ட் இல்லை, இன்றைக்கி 95 இன்னும் தேட்டரில் ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு 100 அடிச்சிரும், அதுக்கு மேலேயும் அது போகும். அப்படின்னா அவ்வளோ ஃபுட்ஃபால்ஸ் வந்திருக்குன்னு அர்த்தம். அதை ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றதுக்கு சாம்பிள் தான் அதோட நம்பர்ஸு. ஸோ அதுக்கு நான் ஆடியன்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். வேறு அவ்வளோதான். ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் என்னோடய டெபியூ வந்துட்டு இவ்வளோ ஒரு நல்ல டெபியூவாக அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் நான் முக்கியமாக ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். என்னென்னா, இது கொஞ்சம் நிறையா இந்த படம் வந்துட்டு இட் இஸ் கிரியேட்டிங் டிபேட்ஸ், இது கொஞ்சம் சொல்லாத விஷயம்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்துட்டு தமிழ்நாடு. ஸோ இந்த ஸ்டேட்டில் நிறையா பெரியவங்க இருந்திருக்காங்க, அந்த பெரியவரும் ஒருத்தர் இருந்திருக்காரு, அவங்கெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க. அவங்க வழியில் தான் நாங்கள் எல்லாம் வந்து இதை பேசிகிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப புதுசுலாம் இல்லை, அது நிறைய பேர் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. நாங்களும் நெக்ஸ்ட் ஜென்னாக அதை எடுத்துகிட்டு போயிட்டு சொல்லுவோம். ஆனால் அதை எவ்வளோ என்டர்டெய்னிங்காக சினிமாவோட லாங்குவேஜுக்குள்ளே ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேலில் சொல்கிறது தான் என்னோடய ஆசை. அதை நான் கண்டினியூஸாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் இனிமேல் வர்ற படங்களுக்கும். அது நான் கொடுக்குற அஷூரன்ஸ். தேங்க்யூ ஆல். நன்றி கீர்த்தி சார். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இரு கேள்விகள் இருக்குது. உங்கள் லைஃப்பில் பெஸ்ட் டூட் அண்ட் உங்கள் சினிமா செட்டில் பெஸ்ட் டூட் அப்படின்னா யாரு? நீங்கள் வந்துட்டு இந்த கொஸ்டினில் இருக்க ஆக்வர்ட்னஸ் வந்து புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க, நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் வந்துட்டு பொய் சொல்ல தூண்டுறீங்க. நான் எப்படி சொல்லுவேன் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள். ஒருத்தர் இல்லை, பல பேர் இருக்காங்க. நான் யாரையும் விடவும் கூடாது. நீங்கள் கேட்டால் சொல்லுங்களேன், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களோட ஒரே ஒரு டூட் சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சாலும் ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள். நீங்கள் பிஆர் பொய்ன்னு உங்களுக்கு தெரியும்ல? இல்லை, சி வி ஹாவ் டு பி ஹானஸ்ட். எல்லாருக்குமே பிடிச்சது பிஆர், அவருக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, எல்லாம் தெரியும். ஸோ இது கொஸ்டின் வந்துட்டு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கிறதுனால எனக்கு அதுக்கு பதில் சொல்ல முடியல. நோ ப்ராப்ளம், பட் தேங்க்யூ அகேன். அண்ட் இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி இப்போ வந்து நாங்கள் எல்லாருமே ஒரு டூட் ரிலேஷன்ஷிப் லீக்ல போகிற அளவுக்கு நீங்கள் வந்து டூட் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆஸ் அ உமன், நாட் ஜஸ்ட் ஆஸ் அன் ஆங்கர் ஆஃப் தி ஷோ, பட் ஆஸ் அ கேர்ள், ஐ ஃபீல் வெரி வெரி ப்ரொடெக்டட் வித் ரிகார்ட்ஸ் டு டூட். தேங்க்யூ வெரி மச். அண்ட் டியூடை பற்றி லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. டியூட் வந்துட்டு வன்மங்களுக்கு எதிரான படம், அவ்வளோதான். அனைத்து விதமான வன்மங்களுக்கும் எதிரான படம் தான் இந்த டூட். தேங்க்யூ, நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி கீர்த்தி சார்.